தொழிலாளர்களின் எதிர்காலத்திற்காகவும் வயோதிக காலத்திற்காகவும் இபிஎஃப் எனப்படும் தொழிலாளர் சேமநிதி சந்தா விகிதத்தை உயர்த்தும் பரிந்துரையை மனிதவள அமைச்சு ஆதரித்துள்ளது. ஆயினும் இந்த பரிந்துரை மிக ஆழமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். நடப்பு பொருளாதார சூழ்நிலைக்கு அது பொருத்தமானதா, நடப்பு கொள்கைக்கு ஏற்புடையதா என்பது பற்றியெல்லாம் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். இபிஎஃப் நிதி அமைச்சின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளது என்றும் அவர் கூறினார். அமைச்சர் என்ற முறையில் நாட்டிலுள்ள தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய கொள்கைகளையும் பரிந்துரைகளையும் நான் நிச்சயம் ஆதரிப்பேன் என்று அவர் குறிப்பிட்டார். அரசு சாரா அமைப்புகள் அல்லது கல்விமான்களிடமிருந்து பரிந்துரைகள் இருந்தால் அவற்றை இபிஎஃப் அல்லது சம்பந்தப்பட்ட தரப்பினரின் பார்வைக்கு சமர்ப்பிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். ஷாலாமில் நேற்று நடைபெற்ற 2025 மை வீரா மகளிர் மாநாட்டை தொடக்கி வைத்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். உலக அளவில் கோவிட்-19 நெருக்கடி ஏற்பட்ட சமயத்தில் குறைக்கப்பட்ட இபிஎஃப் சந்தா விகிதத்தை மறு ஆய்வு செய்வதற்கு காலம் கனிந்துவிட்டது என இணை பேராசிரியர் டாக்டர் அபு சோஃபியான் யாக்கோப் உள்ளிட்டவர்கள் பரிந்துரை செய்தனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.